நம்ம ஷீரோ சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு ஃபுட்டோட ஹிஸ்டரிய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு கேக்ஸ் எப்படி உருவாச்சு, எங்க இருந்து உருவாச்சு, எந்த பேர்ல உருவாச்சு, அப்புறம் எப்படி அது கேக்கா மாறுச்சு, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா? கேக்ஸ் இப்போ எல்லா அக்கேஷன்ஸ்லயுமே ஒரு ஸ்பெஷலான விஷயமா இருக்கு. பர்த்டேக்கு, வெட்டிங்க்கு, பாஸ் ஆனா, ஃபெயில் ஆனா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கேக் வெட்டிட்டு இருக்கோம். இந்த கேக் தான் வேணும்னு அடம்பிடிக்கிற குழந்தையில இருந்து இப்படிதான் நான் கேக் வெட்டுவேன் அப்படின்னு பட்டாக்கத்தில கேக் வெட்டி ஜெயிலுக்கு போனவங்க கதை வரைக்கும் ஏகப்பட்ட கதைகள் கேக்க சுத்தி இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு கேக் ட்ரெண்டிங் ஆகும். திடீர்னு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ட்ரெண்டிங் ஆகும், திடீர்னு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ட்ரெண்டிங் ஆகும், திடீர்னு பிரவுனி கேக்னு சொல்லுவாங்க, திடீர்னு ரெட் வெல்வெட் கேக்னு சொல்லுவாங்க. இப்படி ஏகப்பட்ட கேக்குகள் உலகம் முழுக்க இருக்கு. அந்த ஒவ்வொரு கேக்குக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான ஹிஸ்டரி இருக்கு. ஆனா இப்படி ஒவ்வொரு கேக்குக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருந்தாலும் ஒட்டுமொத்தமா கேக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, கேக் எப்படி பிறந்துச்சு, எப்படி உலகம் முழுக்க பரவி படர்ந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு டீடைலா பாத்திரலாம். பொதுவா கேக்கும் பிரெட்டும் கன்ஃபெக்ஷனரி ஐட்டமா இருக்கிறதுனால ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கேக் வேற, பிரெட் வேற. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்பவே அதிகம். பொதுவா அது தயாரிக்கப்படக்கூடிய முறையில தான் ரெண்டுமே பெரிய அளவுக்கு வித்தியாசப்படுது. அது மட்டும் இல்லாம பிரெட்டோட வரலாறு பெருசு. சுருக்கமா பிரெட்டோட வரலாறு பாத்துடலாமா? பிரெட் 30,000 ஆண்டுகளுக்கு மேல மனிதர்களுடைய உணவா புழங்கிட்டு இருக்கு. இந்த பிரெட் ஆதி காலத்துல ஒரு மனிதன் எதிர்ச்சியாவோ இல்ல முயற்சி செஞ்சோ கண்டுபிடிச்ச ஒரு பொருளா இருக்கு. அதுக்கப்புறமா எகிப்தியர்கள், பண்டைய கிரேக்கர்கள், ரோமானியர்கள் காலகட்டத்துல கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவா பரிணமிச்சது. அங்க இருந்து அதுக்கப்புறமா ஐரோப்பா முழுக்க பரவி பிரெட் மேல்தட்டு மக்களுக்கான ஒரு உணவா மாறுச்சு. அதுக்கப்புறமா தான் அது எல்லாருக்கும் பொதுவான உணவாவும் மாறுச்சு. அது மாற முக்கியமான காரணம் தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படுத்தின தாக்கத்தால பிரெட் மேக்கிங் ப்ராசஸ் வேகம் எடுத்துச்சு. அது மூலமா பிரெட் எல்லாருக்குமான உணவா மாறுச்சு. இப்படி இருக்கக்கூடிய பிரெட்டோட வரலாறும் கேக்கோட வரலாறும் கிட்டத்தட்ட ஒன்னோட ஒண்ணு பின்னி பணஞ்சதா இருக்கு. ஏன்னா கேக்கோட தாய் கிழவிதான் பிரெட். அதாவது பிரெட்ல இருந்து தான் கேக் பிறந்துச்சு. கேக்குக்கு பிரெட் மாதிரி 30,000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இல்ல அப்படின்னாலுமே பிரெட் உருவாக்கப்பட்டு பல நூற்றாண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து இன்னொரு வடிவமா தான் கேக் உருவாக ஆரம்பிச்சது. இப்படி கேக் உருவானது எந்த காலகட்டம்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட கிமு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் கேக் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நூற்றாண்டு காலகட்டத்துல மெசோபோட்டமியா பகுதிகளில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள்ல இருந்து மனிதர்கள் கேக் மாதிரியான ஒரு வடிவத்தை தூக்கிட்டு போற சிலைகளும், அதே மாதிரி விலங்குகள் மாதிரியான உணவு பாத்திரங்கள்ல கேக் மாதிரியான உணவுப் பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க மாதிரியான சிலை வடிவங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இது எல்லாமே கேக்கா இல்ல பிரெட்டானு நம்மளால தெளிவா சொல்ல முடியாது. ஆனா கிட்டத்தட்ட கேக்குக்கான வடிவம் ஓரளவுக்கு சரியா எப்போ தொடங்க ஆரம்பிச்சதுன்னா அது பண்டைய எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரொமானியர்கள் காலகட்டத்துல தான். பிரெட் நல்லா தேன்ல ஊற வச்சு அத ஒரு இனிப்பு பொருளா மாத்தி எகிப்தியர்களும், கிரேக்கர்களும், ரொமானியர்களும் சாப்பிட்டிருக்காங்க. இதுதான் ஆரம்ப காலகட்டத்துடைய கேக்கா நம்ம எடுத்துக்க முடியும். அதுலயும் அப்படி உருவாக்கப்பட்ட இனிப்பான பிரெட்ட அதிகமா அவங்களோட கடவுளுக்கு தான் படைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பண்டைய கிரேக்கர்கள் பிளாக்கோஸ் கேக், அமாஃபுஃபோ அப்படிங்கிற மாதிரியான பிளாட் கேக்குகள்ல தங்களுடைய ஆர்டெமிஸ் என்ற கடவுளுக்கு படைச்சிருக்காங்க. அப்படி அந்த கடவுளுக்கு படைக்கும் போது அந்த கேக் முழு வட்ட வடிவத்திலேயோ இல்ல அரை நிலா வடிவத்திலேயோ உருவாக்கி அதன் மேல மெழுகுவத்திகளை வச்சு அந்த கடவுளுக்கு படைச்சிருக்காங்க. கிரேக்கர்கள் ஏன் அப்படி ஒரு நிலா வடிவத்துல அந்த கேக் உருவாக்குனாங்க அப்படின்னா அவங்க கும்பிட்ட அந்த ஆர்டெமிஸ் கடவுள் நிலாவை சம்பந்தப்படுத்தின ஒரு கடவுளா இருந்திருக்காங்க. அந்த கடவுளுக்கு நிலா வடிவத்துல கேக்க படிக்கும் போது அவங்களுடைய கோரிக்கைய அந்த கடவுள் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்படி முழு வட்ட வடிவத்தில் அந்த கேக்குகளை உருவாக்கி அந்த கேக்குகளுக்கு மேல மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு கடவுளை கும்பிடக்கூடிய பண்டைய கிரேக்கர்களின் பழக்கத்துல இருந்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. கிட்டத்தட்ட கிபி 13ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த பழக்கம் தொடங்கியிருக்கு. அதுவும் கிரேக்கர்களால் இல்ல ஜெர்மனியர்களால. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கிரேக்கர்களிடமிருந்து இந்த பழக்கமானது ரொமானியர்களுக்கு போச்சு. ரொமானியர்கள் ஆட்சி செஞ்ச நிலப்பரப்பு முழுக்க இந்த பழக்கம் படர்ந்து இருந்துச்சு. அந்த பழக்கத்தை ஜெர்மனியர்கள் அவங்களோட நார்ஸ் மித்தாலஜில பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நார்ஸ் கடவுள்களுக்கு இப்படிப்பட்ட வட்ட வடிவிலான கேக்குகளை செஞ்சு அவங்க அதை வழிபாடா செலுத்தக்கூடிய வழக்கம் உருவாக ஆரம்பிச்சது. அதுல இருந்துதான் பர்த்டே செலிப்ரேஷன் உருவாக ஆரம்பிச்சது. அதாவது ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பவும் கேக்கு உருவாக்கி அதுல கேண்டில வச்சு அந்த கேண்டில ஊதி அணைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை தன்னோட மனசுல அதுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு வேண்டிக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை அணைச்சதுன்னா அதுல இருந்து கிளம்பக்கூடிய புகை கடவுள் கிட்ட அந்த குழந்தையோட ஆசையை கொண்டு போய் சேர்க்கும். கடவுள் அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஜெர்மனில இருந்துச்சு. இப்படி ஜெர்மனியர்கள் கிட்ட இருந்து பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும் இல்லங்க, கேக் அப்படிங்கிற பேரே அவங்க கிட்ட இருந்து தான் வந்துச்சு.
காக்கா அப்படிங்கிற மோர்ஸ் லாங்குவேஜ் சொல்லாலதான் அவங்க உருவாக்கின கேக்குக்கு பேர் வச்சாங்க. அந்த காக்கால இருந்துதான் கேக் மருவி வந்துச்சு. கேக்கோட வரலாறே கடவுளை திருப்தி படுத்துறதுக்கான ஒரு மத சடங்கா தான் ஆரம்பிச்சது. இன்னைக்குமே கேக்குக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ். ஜெர்மனி மாதிரியே மற்ற ஐரோப்பிய நாடுகளும் அவங்கவுங்க சமையல் வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி கேக்குகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இத்தாலியர்கள் அவங்களுக்கு தோதான முறையில கேக்குகளை உருவாக்குனாங்க. அதே மாதிரி பிரிட்டானியர்கள் அவங்களுக்கு எது ஈஸியா வருமோ அந்த முறையில அவங்களுக்கு பிடிச்ச வகையில கேக்குகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட இதே 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல கேக்கு, அந்த கேக்குடைய சரியான ஃபார்மேஷன் உருவாக தொடங்குச்சு. இந்த காலகட்டத்துல தான் பிரெட்டுக்கும் கேக்குக்குமான ஒரு சீரான இடைவெளியுமே உருவாக ஆரம்பிச்சது. கேக்கையும் பிரெட்டையும் தயாரிக்கக்கூடிய விதத்துல அதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரெட் கீழ இருந்து மட்டுமே சமைக்கக்கூடிய ஒரு உணவு பொருளா இருந்துச்சு. மேல குண்டா ரவுண்டான ஷேப்ல உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல கேக் இருபுறமும் சுடப்பட்ட ஒரு உணவு பொருளா கன்ஃபெக்ஷனரி ஐட்டமா உருவாக ஆரம்பிச்சது. இதுதான் கேக்குக்கும் பிரெட்டுக்குமான மிக முக்கியமான ஒரு வித்தியாசமா பார்க்கப்பட ஆரம்பிச்சது. சொல்ல போனா 1398ல ஜான் ட்ரெவிசா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் எழுதின ஒரு புத்தகத்துல கேக்குக்கும் பிரெட்டுக்கும் இதுதான் முக்கியமான வித்தியாசம் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்காரு. இதுதான் பிரெட்டையும் கேக்கையும் வித்தியாசப்படுத்த எழுதப்பட்ட முதல் எழுத்துப்பூர்வமான ஒரு பதிவாவும் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல இங்கிலாந்துக்காரர்கள் கேக்குக்கு ஜிஞ்சர் பிரெட் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. இந்த ஜிஞ்சர் பிரெட் அதிகமான அளவுக்கு இந்தியால இருந்து எடுத்துட்டு போன ஸ்பைசஸோட ஹனி பட்டர் எல்லாம் கலந்து அவங்க கேக் மாதிரியான ஒரு ஃபார்மேஷனுக்கு உருவாக்கி இருக்காங்க. இதோட ஃபார்மேஷன்ல ஏகப்பட்ட மசாலா பொருள், பட்டர், ஹனி இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால அது ரொம்ப விலை மதிப்புள்ள பொருளா இருந்திருக்கு. ஏழைகளுக்கு அது எட்டாத கனியாவே இருந்துட்டு இருந்துச்சு. அது பிரிட்டன்ல மட்டுமல்ல, அந்த சமயத்துல ஐரோப்பா முழுக்க இருந்த நாடுகள்ல கேக் விலை உயர்ந்த பொருளா செல்வந்தர்களால மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு பொருளா தான் இருந்திருக்கு. சொல்ல போனா அந்த சமயத்துல பிரெட் சாமானியர்களுடைய அடிப்படை உணவா இருந்திருக்கு. அதே சமயத்துல கேக் செல்வந்தர்கள் பிரெட்டுக்கு பதிலா சாப்பிடக்கூடிய உணவு பொருளா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு கேக் உயர்த்தட்ட மக்களுக்கு ரொம்பவே பிடித்தமான உணவா மாறிடுச்சு அப்படிங்கறத ஊமைப்படுத்துற விதமா தான் பிரெஞ்சு புரட்சி சமயத்துல மக்களுக்கு சாப்பிட பிரெட் இல்லன்னு அப்போ ராணியா இருந்த மேரி ஆண்டோனைட் கிட்ட சொன்ன போது அவங்க பிரெட் இல்லன்னா என்ன, கேக் சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொன்னாங்க. அந்த அளவுக்கு பிரெட்டை தவிர கேக்கு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கிற மாதிரி அவங்க ஊமைப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் கிட்ட வறுமை இந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்காம அத எள்ளி நகையாடுனாங்க அப்படிங்கிறதுக்கு ஊமையா சொல்லுவாங்க. இது ஊமையா சொல்லப்பட்டாலும் உண்மையிலே இது அவங்கதான் சொன்னாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இப்படி உயர்ந்த இடத்துல இருந்த இந்த கேக் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சாதாரண மக்களும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர ஆரம்பிச்ச சமயத்துல அதை சுத்தி மதசாயம் பூசப்பட்டுச்சு. இந்த கேக் சாத்தானோட பொருள். முறையற்ற காமம், களியாட்டம், போதைப் பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் கேக்கும் ஒன்னா இருக்கு. அதனால அதை நம்ம தடை செய்யணும் அப்படின்னு சர்ச்சுகள் மூலமா பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. 1892ல பிரிட்டன்ல ராணிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கேக்குகளை சாப்பிடக்கூடாது, கேக்கை யாரும் தயாரிக்க கூடாது, விற்க கூடாது அப்படின்னு அதற்கு தடை விதிச்சாங்க. அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, கிறிஸ்துமஸ் டைம், குட் ஃப்ரைடே டைம் இல்லனா எதனா இறப்பு சமயத்துல வேணும்னா நீங்க கேக் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க. கேக்குக்கு இவ்வளவு பெரிய தடை உருவாக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அந்த சமயத்துல உருவாக ஆரம்பிச்ச கேக்குகள்ல ரம், பிராண்டி, விஸ்கி இந்த மாதிரியான சோமபானங்களும் சேர்ந்து உருவாக்க ஆரம்பிச்சதுதான். அதை பார்த்துதான் கேக் ஒரு போதை வஸ்து அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இது எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னா கேக் வெட்டியே ஆகணும் அப்படின்னு ஒரு கஷ்டமாவே உருவாக்கிக்கிட்ட கிறிஸ்துவ மதம் தான் அதோட ஆரம்ப காலகட்டத்துல கேக்குனாலே அலறி அடிச்சு ஓடி இருக்காங்க. கிறிஸ்துமஸ்னாலே கேக் வெட்டி சாப்பிடணும், அதுவும் பிளம் கேக் சாப்பிடாததெல்லாம் ஒரு கிறிஸ்துமஸ் சொல்ற அளவுக்கு இப்போ இருக்க காலகட்டம் இருக்கு. ஆனா கிறிஸ்துமஸ்னா பிளம் கேக் சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கமே ஒரு தடையால தான் ஆரம்பிச்சது. இங்கிலாந்துல இந்தியா மாதிரியான பகுதிகளில இருந்து கொண்டு வரப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கஞ்சி உருவாக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இந்த கஞ்சி உணவு பொருள்ல இங்கிலீஷ்ல பிளம் போரிஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளம் போரிஜ்ல இருக்கக்கூடிய பிளம்ங்கிற வார்த்தை பிளம்ஸ் பழத்தை மட்டும் குறிக்காது. பொதுவா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ பிளம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பாங்க. அதை அடிப்படையா வச்சுதான் பிளம் போரிஜ் உருவாச்சு. பிளம் போரிஜ இப்படி உருவான பிளம் கேக்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு கஸ்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா? குயின் விக்டோரியா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்துல கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுவாங்கன்னா, கிறிஸ்துமஸ்ல தொடங்கி சரியா 12 நாள் வரைக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடி மகிழ்வாங்க. ஜனவரி 5ஆம் தேதி சரியா 12ஆம் நாள் இரவுல கேக் வாங்கியோ இல்ல வீட்டுல செஞ்சோ கேக்க சாப்பிட்டு அந்த கொண்டாட்டத்தை நிறைவு செய்வாங்க. அப்படி அந்த 12ஆம் நாள் இரவுல கேக் வாங்குவாங்கல்ல, அதுல அதிகமான அளவுக்கு இந்த பிளம் கேக்க தான் மக்கள் விரும்பி வாங்குவாங்களாம். ஏனோ இவ்ளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் கலந்து உருவாக்கக்கூடிய கேக்கா இருந்ததுனால
ரொம்ப காஸ்ட்லியான கேக்கா அது இருந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய செலிப்ரேஷன் பண்றதுனால காஸ்ட்லியான கேக்க வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த கேக்க வாங்கி அந்த கேக்க செஞ்சுதான் மக்கள் அந்த கொண்டாட்டத்தை நிறைவு செய்வாங்களாம். ஆனா குயின் விக்டோரியா என்ன பண்ணாங்க அப்படின்னா 12 நாள் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு தடை விதிச்சாங்க. ஒரே ஒரு நாள் தான் இனிமே கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா பேக்கரிஸ் நடத்திட்டு வந்தவங்க 12ஆம் நாள் செலிப்ரேஷன் அப்போ பிளம் கேக்க தயாரிச்சு விக்கிறதுக்காக ஏகப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக்ல அடுக்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவங்க பேசாம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிளம் கேக்குகளை தயாரிச்சு விற்பனை பண்ணுவோம்னு முடிவெடுத்து விற்கவும் ஆரம்பிச்சாங்க. அது நல்லாவும் விற்பனையாச்சு. அப்படிதான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிளம் கேக்குகள் சாப்பிடறதுக்கான வழக்கம் ஆரம்பிச்சு இப்போ அது பழக்கமாவே மாறிடுச்சு. ஏற்கனவே பிரெட் அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல மட்டும்தான் சுட வைக்கப்படுது. அதுவே கேக்னா இரு பக்கமும் சுட்டு தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஈஸ்ட் அப்படிங்கிறது பிரெட்ல கலந்து செய்யப்பட்டுச்சு. அதே சமயத்துல கேக்லயும் ஈஸ்ட் கலந்துதான் ஆரம்ப காலகட்டத்துல உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா கேக்ல இன்னும் கூடுதலான ஸ்பாஞ்சினஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஈஸ்டுக்கு பதிலா முட்டைகளை வச்சு கேக்குகளை தயாரிச்சோம் அப்படின்னா அது மூலமா ஸ்பாஞ்சினஸ் அதிகமான கேக்குகளை உருவாக்க முடியும் அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா 1720 தொடக்க காலத்துல இருந்து முட்டையை பீட் பண்ணி அதை பயன்படுத்தி கேக்க எப்படி ஸ்பாஞ்சியா உருவாக்கலாம் அப்படின்னு உணவு குறிப்புகளை கொண்ட புத்தகங்கள் வெளியிடப்பட்டுச்சு. பல ஃபேமஸான சமையல் வல்லுநர்கள் முட்டையை இப்படி பீட் பண்ணி அது மூலமா ஸ்பாஞ்சியான கேக்குகளை எப்படி உருவாக்கலாம்னு அவங்க ஸ்டைல்ல புது புது மெத்தட்ஸ்ல உருவாக்கி தர ஆரம்பிச்சாங்க. இப்படி உருவாக ஆரம்பிச்ச கேக் அப்புறம் ஒவ்வொரு வடிவமா உருவாக ஆரம்பிச்சது. அதாவது வெவ்வேறு வெரைட்டில பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், ரெட் வெல்வெட் எல்லாம் கூட வந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு விதமான கேக்குகள் அங்கங்க உருவாக ஆரம்பிச்சது. இதுல ஒவ்வொரு கேக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. உதாரணத்துக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எடுத்துக்கோமே. அதுல பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படிங்கிறது அது மேல இருக்கக்கூடிய சாக்லேட் ஃபில்லிங்ஸ பார்த்து அந்த பேர் வைக்கப்பட்டுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஜெர்மனில இருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய விதத்துலதான் அந்த கேக்குக்கு அந்த பேர் வைக்கப்பட்டுச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஜெர்மனில இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால் பயன்படுத்தி தான் அந்த கேக்கு உருவாக்குனாங்க. அதனாலதான் அந்த கேக்குக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னு பேர் வந்துச்சு. 1850க்கு அப்புறமா கேக்கை இன்னும் சாஃப்டா ஸ்பாஞ்சியா உருவாக்கக்கூடிய கெமிக்கல் கண்டுபிடிக்கப்பட ஆரம்பிச்சது. அது மூலமா கேக் மேல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போக ஆரம்பிச்சது. கேக்குடைய பரிணாம வளர்ச்சியுடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய காலகட்டத்துல நாம சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்பது புதுவிதமான ஓவன்ஸ், கன்ஃபெக்ஷனரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் உருவாக்கி தர ஆரம்பிச்சது. அதன் மூலமா இன்னும் தரம் வாய்ந்த கேக்குகளையும் மாஸ் ப்ரொடக்ஷன்ல உருவாக்கக்கூடிய சூழலையும் அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதனால கேக் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பொருளா மாறுச்சு. அங்க இருந்து கேக்குகள் பல வடிவங்களை பெற ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சிட்டு இருக்கு. அங்க இருந்து கேக்குகள் பல வடிவங்களை பெற ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சிட்டு இருக்கு. சரி, இந்தியாவுக்கு எப்ப கேக் அறிமுகமாச்சு அப்படிங்கறத பார்த்தோம்னா கேக் ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு அப்புறமா தான் இந்தியர்களுக்கு அறிமுகமான ஒரு உணவு பொருளா இருக்கு. ஐரோப்பியர்களால் கேக் இங்க வந்திருந்தாலும் 1883 காலகட்டத்துல கேக்க நம்ம இங்க உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அது எங்க நடந்துச்சு அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய தலச்சேரியில தான் மாம்பலி பாபு அப்படிங்கிறவர் ராயல் பிஸ்கட் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு பிஸ்கட் ஃபேக்டரியை ஆரம்பிச்சு நடத்தி இருந்தாரு. அவரை பாப்பூட்டி அப்படின்னு செல்லமா அந்த ஊர் மக்கள் கூப்பிட்டு இருந்தாங்க. அவருக்கு பல ஐரோப்பியர்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் மர்டாக் பிரவுன் அப்படிங்கிற பிரிட்டானிய வணிகர். 1883 கரெக்டா கிறிஸ்துமஸ் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல மர்டாக் பிரவுன் பாப்பூட்டி கிட்ட வந்து நாங்க அங்கெல்லாம் கேக் செஞ்சு சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஒரு கேக் உன்னுடைய கன்ஃபெக்ஷனரியில உன்னுடைய ஃபேக்டரியில நீ உருவாக்கி தர முடியுமா? உன்னாலதான் அது முடியும்னு நான் நினைக்கிறேன், செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்காரு. கேக் எப்படி செய்யறதுன்னு பாப்பூட்டிக்கு தெரியல. மர்டாக் பிரவுன் எப்படி எல்லாம் அதை செய்யணும் அப்படின்னு விளக்கி சொன்னாரு. அதை அடிப்படையா வைத்து அவருக்கும் இருந்த பேக்கிங் ஐடியாவை வச்சு ஒரு கேக் உருவாக்கி மர்டாக் பிரவுனுக்கு தந்தாரு பாப்பூட்டி. அதோட சுவையில மயங்கி போன மர்டாக் பிரவுன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்திருக்காரு. இது நல்லா இருக்கே அப்படின்னு கேக் பிசினஸ் ஆரம்பிச்சாரு பாப்பூட்டி. இது பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகிருக்கு. அதுதான் இந்தியாவில் செய்யப்பட்ட முதல் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கேரளால இந்தியாவோட முதல் கேக் மட்டுமல்ல, உலகத்திலேயே முதல் நீளமான கேக்கும் இதே கேரளால தான் உருவாக்கப்பட்டது. 17,388 அடிக்கு ஒரு நீளமான கேக்கை உருவாக்கி அதுதான் உலகத்திலேயே மிக நீளமான கேக்குன்னு கின்னஸ் ரெக்கார்டை படைச்சிருக்காங்க கேரளாக்காரங்க. அதை விட பெரிய சாதனை என்ன அப்படின்னா, அந்த சாதனை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட அடுத்த 10 நிமிஷத்துல அத்தனை கேக்குமே காலி ஆயிடுச்சான். இப்படி கேக் சாப்பிடுறது மட்டும் இல்ல, கேக் செய்யறத பாக்குறதுமே அவ்வளவு சுவையா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். இன்னைக்கும் யூடியூப் கிட்ஸ்ல அதிகமான அளவுக்கு குழந்தைகள் பாக்குறது கேக் செய்யக்கூடிய வீடியோ தான்.
வித்தியாசமா கேக் செய்யறத குழந்தைகள் அதிகமா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. சொல்ல போனா பல வரலாற்று நிகழ்வுக்கான அடையாள சின்னமாகவே கேக் உருவாகி இருக்கு. நாசியோட தலைவரா இருந்த ஹிட்லர் கடைசி பிறந்த நாளுக்கு வெட்டப்பட்ட கேக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான போட்டோகிராஃபா பார்க்கப்படுது. முதல் நியூக்ளியர் வார் வெப்பனை அமெரிக்கா சோதிச்சு பார்த்ததை கொண்டாடக்கூடிய விதத்துல வெட்டப்பட்ட கேக் ஒரு ஐகானிக் கேக்கா உருமாறி இருக்கு. குயின் எலிசபெத் பட்டமளிப்பு விழாவுக்கு வெட்டப்பட்ட கேக் மிக முக்கியமான கேக்கா பார்க்கப்படுது. இப்படி பல வரலாற்று நினைவுகளுடைய அடையாள சின்னமாவே கேக் பார்க்கப்படுது. இந்த வீடியோ மூலமா கேக் பத்தின ஃபுல் ஹிஸ்டரியை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டோட ஹிஸ்டரியை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.